நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 புதிய வீடுகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2மே ஒரே அமைப்புடன் கட்டப்பட்ட வீடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 பெட்ரூம்களும், ஒரு ஹாலும், ஒரு கிச்சன் ரூமும், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. இந்த வீடு கன்னியாகுமரி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு கன்னியாகுமரி மாவட்டமில் 4-வே டிராக்னகுடி டவுன் பஞ்சாயத்தில் முத்துசாமிபுரமில் மெஹதி நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. 2 வீடுகளுக்குமே டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது. 2 வீடுகளுமே வடக்கு பார்த்து இருக்குது. ஒவ்வொரு வீட்டையும் 3 சென்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தனித்தனியாக போர்வெல் இருக்குது. 750 சதுர அடிக்கு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தனித்தனியாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சாக இந்தியன் டாய்லெட்டும், இன்னொரு பெட்ரூமில் அட்டாச்சாக வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய பிக் ஹாலும், ஸ்பேசியஸான கிச்சனும், சிட் அவுட்டும் இருக்குங்க. நல்ல காற்றோட்டமான அமைதியான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக கன்னியாகுமரியில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு வீட்டின் விலை 32 லட்சம். 2 வீடுகள் இருக்குது. இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.